பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமேன். இவ்வளவு நாளா நீங்க புலம்பிக் கொண்டிருந்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் விடுதலை தந்து விட்டாரு. எப்ப என் வாழ்க்கையில விடுதலை வரும், எப்ப என் கடன் மாறும், எவ்வளவு நாள் அழுது கொண்டே இருப்பதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இனி நீ துக்கம் ஒரு முகமாய் இருப்பதில்லை. உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிச்சமா வந்து விட்டாரு. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று கர்த்தர் சொல்கிறார். இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிச்சமா ஒளியா வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை திருப்தியாக்க வசனத்தின் பிரகாரமாக இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி போறதுன்னு தெரியாம யுகயுகமா நீ கழித்த எல்லா நாட்களையும் கர்த்தர் இனிமே ஆசீர்வாதமா மாற்றி தர போறாரு. முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் வெட்டி கிளிகளும் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு சொல்லிட்டு வசனத்தின் பிரகாரமாக இதுவரை நீங்க அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. உங்க வாழ்க்கையில இனிமே துக்கமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து ஒரு விடுதலை நாயகனா உங்க வாழ்க்கையில வரப்போறாரு. இன்றைக்கு கர்த்தர் மூலம் பேச விரும்புகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் வந்து உங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொடுத்து விட்டாரு. விசுவாசோடு ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆசீர்வாதம், சுக பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசித்தால் ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.